மகாதேவா शिवाय नमो ओम नमः शिवाय नमो ओम नमः शिवाय नमो சம்காரம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட முத்தொழில்களுக்கு முதல்வனாகிய என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய நெற்றிக் கண்களில் இருந்து அகோரம் பாமணம் ஈசானியம் சத்தியசாதம் தர்புடம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களின் ஆதாரமாக அக்கினிப்பொறிகள் 6 சிதற அப்பொறிகளை அக்கினி வாய் உடம்புடுக்க வாய்வுக்கு அங்கில் விடுக்க அங்கேயா 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் தவள அதை பார்த்த அப்பகெந்தி மகேந்தி உக்கரகெந்தி அம்பா துலா நிதாந்தரி என்று சொல்லக்கூடிய 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி சீராற்றி வளர்க்கப்பட்டு அச்செய்தியை கண்டு என் தாயாகப்பட்டவள் உமா மகேஸ்வரி பராசக்தி ஏக காலத்தில் ஓடோடி வந்து எமை எடுத்தனைக்கு அக்கடமி ஓராரமும்
ஈரார் கரமும் ஓர் உருவமும் ஆகி அவர்களை சம்பரித்து தேவர்களை துயர் துடைத்து திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்த வள்ளியான தெய்வயானை திருமணம் முடிந்து கலிகாசனத்தில் கலியுக வரதனாக விட்டிருக்கின்றேன் அனைவரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நாங்கள் வீணாகாலம் கேட்கிறது வினைக்கும் கானத்திற்கும் பிரியவர் கலகப்பிரியர் ஒருவரே அவர்தான் வருவார் போல இருக்கிறது அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு கந்தா கடவா கார்த்திகர் கடினதேவ கதிர்மணி வேளா முருகா முக்கணின் மைதா தேவாதி தேவா தேவர்வனை திலவம் தேவசார் போற்றிடும் திருமுருக கடவுளி அடியனின் நாரதன் சிறந்த தாழ்ந்த வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் நாரதரே கலைவாணியின் மைந்தனே வருக வருக பிரம்மபுத்திரரே வருக வருக கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக பொதுநல தொண்டரே வருக வருக தாங்களுடைய வரவு நல் வரவாக அமைய வேண்டும் எமை நாடி வந்து தாங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் காரணத்தினால
தாங்களுடைய முகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது என்றுமில்லாது கனிவு பூரிப்பு மகிழ்ச்சி தென்படுகிறது. மார்க்கத்தில் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் அதை என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும், நான் சரியாக கேட்க வேண்டும். கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, நான் இன்று அதிகாலையிலே எனது பணிகளை முடித்து தாயினத்தின் நல்லாசியை பெற்று இன்று தங்களை காண வருகின்ற ஒரு வழிமார்க்கத்தில் ஒரு அற்புதமான கனியை கண்டு கணக்கு போட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. கண்டு கணக்கு போட்டீங்களா? அந்த கண்ட கனியை அப்படியே கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? கொண்டு வந்திருக்கலாம். அன்று கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததுனால அன்றைக்கு நான் கொண்டு வந்ததுனால அந்த கனியினால மிஞ்சியது கோவண துணி. நான் கொண்டு வந்ததுனால ஆடு ஆபரணம் அவுத்து போட்டுட்டு கோவண துணி தான் ஓடிட்டீங்க. அதனால அன்றைக்கு கொண்டு வந்தேன். அதனால பழனி என்ற படைவெடி கிட்டியது. இன்றைக்கு நான் கண்டு வந்திருக்கிறேன். பழனி வேற இன்று கொண்டு வந்த கனியினால பழனி என்ற படைவெடி கிட்டியது. இன்று கண்டு வந்த கனியினால வீடு கிடைக்குமா? கிடைக்கும். சின்ன வீடா பெரிய வீடா? உங்களுக்கு என்ன வீடு வேணும்? நீங்க என்ன வீடா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அழகான சிறப்புகள், அதை விட சிறப்புகள் உண்டு. அப்படியா? தெரியுமா? கனிக்கு பெருமைகள் உண்டா? பெருமைகள் உண்டு. கூறுங்கள் பார்க்கலாம். மாங்கழிக்கும் தேன்கடலி முருகா, மாங்கழிக்கும் தேன்கடலி பங்கனிக்கு மேலிக்கும் முருகா, ஒரு பூங்கனியை கண்டு மனம் ஊரைத்தேன் முருகா. அக்கனியை கனவின் கொய்யாமல் கொய்தனைத்து முருகா முருகா. மகனுக்கும் தேங்கதலி மகனுக்கு மேலே நிற்கும் மகனுக்கு தேங்கதலி மகனுக்கு மேலே நிற்கும் உங்களுக்கு கண்டு மனம் குறுகி முருகா. முருகா, மாங்கனிக்கும் தேனிகதிலே வங்கனிக்கும் மேல் இணைக்கும் பூங்கனியை கண்டு மன்னம். மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் மேல் இணைக்கும். மேல இணைக்கும்னா கீழே அது பிடிக்கனா? மேன்மையான கனி, பெருமையான கனி. பெருமையான கனியை விட சுவை தரக்கூடிய கனியா? கனிக்கு சிலாக்கியம் தான். என்ன முடிய
நோக்குகின்ற பொழுது மெய்வாய் செவி கண்மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை தரக்கூடிய கனி. அடாடாடா. வித்தியாசமான கனியாக அல்லவா இருக்கிறது, எப்படி? வினோதமான கனியாக அல்லவா இருக்கிறது. ஏன்னா பார்ப்பதற்கு இயற்கையை காண்பது கண்ணுக்கு இன்பம், இன்பம், இனிய ஒளிகளை கேட்பது காதுக்கு இன்பம், இன் சுவை பொருள் உண்பது நாவுக்கு இன்பம், நறுமணங்களை உணர்வது மூக்குக்கு இன்பம், ஆக மெல்லிய பொருளை உடுத்துவது உடலுக்கு இன்பம். அஞ்சு வகை இன்பங்கள் கொடுக்கக்கூடிய கனி மனிதனுக்கு 5 வகை இன்பம். அந்த 5 வகை இன்பத்தில் 2 வகை இன்பத்தை நான் அடைச்சேன். மீதி 3 இருக்குல்ல, அதை நீங்க தான் அனுபவிக்கணும். ஆமா ஆமா, வேற ஒண்ணு இல்ல. கண்ணுக்கு செவிக்கு உணவு இல்லாத போது செவிக்கும் சிறிது வயிற்றுக்கு ஏற்படும், செவிக்கும் கண்ணுக்கும் கொடுத்தது. 2க்கு தான் அளவு இல்ல 3க்கு அளவு பாக்கலாம். இல்ல 2க்கு மட்டும் எனக்கு கொடுத்தது. எப்படி நீங்க பாப்பது நாவுக்கு. சரி, இதுக்கெல்லாம் நீங்க தான் போய் பார்க்கணும். இப்ப நீங்க நாவுக்கு பார்க்கலையா, பேசலையா, உரையாடலையா? அது வேற. வேற என்ன சாப்பிட்டு பாக்குறதா? இல்லங்க, இல்ல வேற எதுவுமா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையில காண்பது கண்ணுக்கு விருந்து. நல்லா பார்த்தீங்களா? பார்க்கும் போது கண்ணுக்கே ஒரு கவர்ச்சி, இதை விட உலகத்தில் எதையுமே இல்லையா அப்படின்னு வியந்து பார்த்தீங்களா? இயற்கையில காண்பது கண்ணுக்கு இன்பம். வியந்து பார்த்தீங்கல்ல, ரசிச்சீங்கல்ல, சுவை கிட்டியது. காதுக்கு அழகான ஓசை கேட்டதா? கேட்டு உணர்ந்தீர்களா? உணர்ந்து. பேசி பார்த்தீர்களா? பேசி பார்த்தீர்களா இல்லையா? கண்ணுக்கும் காதுக்கும் தான் கிடைச்சு. அப்புறம் வாய்னால பேசவில்லையா? பேசவில்லை. நீங்க பேசல. ரசித்தேன், உணர்ந்து. இது உங்களுக்கு சரி இருக்கட்டும். இருந்தாலும் கனிக்கு சிலாக்கியம்டா பேர்பட்ட கனி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிதாதோ கொள்வி. பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிதாதோ கொள்வி. பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிதாதோ கொள்வி. பச்சைகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பறந்து ஓடிவிடும். பேர்பட்ட கனியா? காரணம் பறவைகளுடைய கண்களுக்கு தெரியாத அளவில் இரு இலைகள் இடையில் இருக்கிறதா அல்லது இலை மறைவில் இருக்கிறதா? காரணம் என்ன? நாவுக்கு வாய்க்கு எட்டாத உயர். அப்படியா? ஆமா. ஓஹோ, யாருக்குமே எட்டாது. எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களிகை, எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களிகை எப்படி கொய்திடலாம், எப்படி கொய்திடலாம், கொய்திடலாம், கொய்திடலாம். 8 மணிக்கு போட்டு அது பற்றி 8 மணிக்கு போட்டு அதை பற்றி உண்மையில கனியத்தை மரத்துக்கு 2 கிளைகள் உண்டு. அந்த 2 கிளைகளையும் தங்கள் 2 கரத்தால் பிடித்து ஏறி கனியை பறக்க உங்களால முடியுமா? எப்படி இருந்தாலும் மலையேறி போனாலும் மைத்தனம் தனி வேணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னை ஏற விட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் இருக்கீங்களா? ஒரு காலத்தில் ஏற விட்டு இல்லையா? ஏன்னா ஏற விட்டு என்ன ஏற விட்டு நீங்க கீழே இருந்து பாக்கணுங்கிற ஆசை பார்த்தேன் இல்லையா? மறுபடியும் கீழே பார்க்க புரியல. வந்ததுமே கொடுத்ததுனால நீங்க ஏறினீங்க. எங்க ஏறினீங்க? மலையில ஏறினீங்க. மகிழ் மீது ஏறினீங்க. மகிழ் மீது ஏறி உலகத்தை சுற்றி வந்தீங்க. சுட்ட வள வேணுமா சுடாத வள வேணுமான்னு சொல்லி அறிவிக்க ஊட்டுனீங்க. ஊட்டுனது நீங்க. தாங்கள் பார்த்து வந்தது கனி அல்ல, அல்ல கன்னி என்பதனை உணர்ந்தேன். இருந்தாலும் கூட ஏன்னா மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் பூங்கனி. ஏன்னா பூவு பிஞ்சாகலாம், பிஞ்சு காயாகலாம், காய் கனியாகலாம். பூவு கனியாகுமா? கனியாகி பூத்ததுமே சாப்பிடலாம். அப்படியா? ஆகவே தாங்கள் பார்த்து வந்தது கனிய கனிய மழலை பேசும் கண். அது இருக்கட்டும். பார்த்து வந்தது என் சின்னவர் வள்ளியே தானே? நலமாக இருக்கிறாரா? நலமாக. இதை பற்றி எடுத்து பெருமையாக கூறினார்கள். பெருமையாக கூறினேன். என்ன சொன்னா? என்ன நல்லா எங்கெல்லாம் பெருமை சொன்னா. சரி, ஆனா உங்களுடைய குடும்பத்தை பத்தி தரக்கூடாது. என்ன சொன்னா? முருக பெருமை கோமனாண்டி. சரி. பொட்டையாண்டி. சரி. அப்ப சுடுகாட்டை கேட்கிறவன். சரி. அம்மா சுடுகா நீலி இப்படி எல்லாம் சொன்னான். சரி, உங்களை என்னமா சொன்ன மாதிரி இருந்துச்சு?
என்னை ஒரு வார்த்தை மட்டும் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள பல குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப கணவன் மனைவிக்கு இருக்கு, நாங்க கூட குறைச்சு பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன சரி, நீ உங்களை போய் என்னமோ சொன்ன மாதிரி என்னை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டா. கூட்டி ஆமா, என்ன எப்ப இருந்து அந்த வேலை செய்றீங்க? இல்ல உண்மைதானே? அவன் என்ன தவறவா சொன்னா? என்னது? அவர் உண்மையத்தான் சொல்லியிருக்காரு. சொன்னேன். என்ன அருள் அல்லாதவருக்கு அருளை குட்டி, பொருள் இல்லாதவருக்கு பொருளை, புகழ் அல்லாதவருக்கு புகழை குட்டி, ஞானம் இல்லாதவர்களுக்கு அறிவை குட்டி. ஒரு தானம் செஞ்சா அவர்களுக்கு மன திருப்தியோடு செய்யணும்ல. ஆமா, அறையும் குறையும் கொடுக்க கூடாது, செஞ்ச புண்ணியம் இல்லை. ஆகவே கூட்டி கொடுத்த நினைவோடு கூட்டி குடும்ப அவசரத்தில் பிறக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னேன். அப்ப சரிதானே? ஆமா. அன்னவளை எப்படி திருமணம் முடிக்க வேண்டும்? அன்னவளை தாங்கள் சென்று கடிமணம் என்று சொல்றதுக்கு காந்தரம் முடித்து காட்சி தர வேண்டும். திருமணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பாக வருவேன். நம்ம என்ன கொண்டு வருவீங்க? என்ன கொண்டுட்டு வருவீங்க? கையில இரு மாலை கொண்டு. சரி, பூமாலை கொண்டு வருவேன். பூமாலை கொண்டு பாமாலை பாடி வருவீங்க. ஆமா, 50 100 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவீங்க. நீங்க என்ன கொடுப்பீங்க? நானா 2 பூமாலை கையை கொண்டு வருவேன். சரி, நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு. என்ன கொடுப்பீங்க? பெருமை. புகழ் மாலை சுத்தி வரவேற்கின்றேன். இப்போ ஒரு மாலை போதும்ல? புகழ் மாலை. ஆமா, நான் 2 மாலை கொடுத்தா நீங்க ஒரு மாலை. ஆமா, சரி வரட்டுங்களா? நாங்க என்னமா வேற மாதிரி எல்லாம் சீல்கள்லாம் கொண்டு வருவீங்க நினைச்சேன். நீ என்ன மாலை மட்டும் தான் கொண்டு வரீங்க? இந்த மாலைக்கு தானே பெருமை. மாலையில பல வகை மாலை இருக்கு. சரி, இருக்கு. ஆகவே இப்படி போக கூடாது. இதையெல்லாம் அகற்றி விட்டு அப்ப சின்ன பிள்ளையில அவுத்து விட்டு பாத்தீங்க. அன்னைக்கு கோமணத்தூர்ல போனீங்க. இப்ப அதையும் அவுத்து விட்டு பாக்கணும். எடுத்து விட்டு நீங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவள்? வேடுவர் குலத்தில் வளர்க்கப்பட்டவள். அதே போல நீங்களும் செல்ல வேண்டும் என்றால் ஒரு வேடுவனாக உருமாறி அம்மான் மகளை ஒரு மானை துரத்தி செல்வதை போல மானே மானே என்று சென்று அவருடைய குலம் ஆச்சாரப்படி சம்பிரதாயப்படி காந்தவர்கள் கனிமணம் புரிந்து காட்சி தர வேண்டும். அப்படியா? சென்று வருங்கள். ஆகவே வந்த வேலை நல்ல வேலை ஆகிவிட்டது. என்றைக்கும் அமைதியோடு இருக்க வேண்டிய என்ற காலத்தினாலே. ஆமா, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலான வெள்ளம் வந்தாளாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலான வெள்ளம் வந்தாளாடும். காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும், காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும். ஓ அமைதியான ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். தென்னை இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டம் நின்றலடி. தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டம் நின்றலடி. தென்னைகளை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது, தென்னைகளை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். ஆற்றங்கரை மேட்டினிலே
ஆற்று கரை வேட்டினிலே ஆடி நிற்கும் நாடலது காற்றடித்தால் சாய்வதில்லை கண்ட மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கண்ணிந்த மணல் வீழ்வதில்லை அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடாடும் அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும் அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும் அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காற்றினிலும் மலையினில் கலக வைக்கும் இடையினில் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினில் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும்